தேவனுக்கே கர்த்தாவே கர்த்தருக்கே அவருக்கே மகிமை உண்டாவதாக. நான் சாட்சி கேட்கும். எனக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. நேற்று தினத்திலே தேவஜானமே என்ற சரிங்களா அதையா ஆர்கனைசேஷன் அவங்க நடத்தினாங்க. ஒரு நாள் கூட்டம், போதகர்மார்கள், சபை தலைவர்கள், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான கூட்டம் பீச்சையில நடந்து இருக்கிறது. போகும்போது நல்லா போயிட்டு வரும்போது சரியான என்ன சொல்லுவாங்க, சாலை நெருக்கடி அதிகம், வழி வேறு தாழ்ந்து விட்டுருக்கோம் சரிங்களா. வாகனத்தை ஓட்டிட்டு வந்தவர் அவரு தெரியல, அவர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, தம்பி அவருடைய என்ன சொல்லுவாங்க கூகுள் மேப் அதுல தம்பின் என்ற டவுன் பேரை போட்டுட்டேன். அது எங்கேயோ போய் சுத்தி சுத்தி கடைசியில 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தோம். போற வழியில சரியான ஆபத்து அபாயம். ஏன் கேட்குறீங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. ரொம்ப கத்திற்கு சோசம். அம்மா சொன்ன மாதிரி உங்களை என்னை பார்த்து காத்து கொண்டு வந்தாரு அங்கே கத்தாரு. இன்னொன்று, இந்த செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் அநேக போராட்டங்களும் சரிங்களா. ஆண்டவரை எப்படியாவது இந்த செய்தி நாம் மற்றும் மகிமையாக ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. நன்றி. எனக்கு மொழிபெயர்த்து மற்றும் ஸ்லைட் எனக்கு செய்தி ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் என்று சொல்வது அமர்ந்தபாய் ஜோதிபாய் அவங்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுங்களா, இந்த அமர்ந்தபாய் எனக்கு அடிக்கடி வருது அவங்க மூலமாக தான் வச்சுக்கணும். 1978ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து வந்தவங்க. அவங்க ஒரு தீர்க்க தரிசி சரிங்களா. அவங்க சொன்னாங்க, தம்பி இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்லி. அந்த ஒரு வார்த்தை தான் என் மனது அதிகமாக பாதிக்கப்பட்டது. அவங்க சுவிசேஷம் ஒன்றுமே சொல்லலை சரிங்களா. ஆண்டவரோட அன்பை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இதைதான் சொன்னாங்க, தம்பி இயேசு உன்னை நேசிக்கிறார். அது என்னை அதிகமாக பாதித்தது. திருப்பி வந்தாங்க, மலேசியாவுக்கு திருப்பி வந்தாங்க. ஊர்ல இருந்து, இந்தியாவில் இருந்து அவங்க ஒரு திருப்பி என்னை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி எப்படி இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேம்மா, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பைபிள் காலேஜ் படிக்கிறேன், அதாவது அவங்க எஸ்டேபிள் படிச்சுட்டு இருக்கேன். பாருங்க, ஏன் நான் சொல்ல வந்தேன்னாக்கா பேர் அதான் அவங்க பேர் எப்பவுமே எனக்கு அவங்க மூலமாக தான் சொல்லப்பட்டேன். இன்று அதையா ஒரு ஊழியக்காரனாக உங்க மத்தியிலே அதை ஆண்டவரை நிறுத்தி வச்சிருக்கணும். தேவத்தன்மை ஒவ்வொரு தடவை நம்ம ஆராதனைக்கு வரும்போது இந்த நாள் நேரம் எனக்கு நீங்கள் கூட்டி கொடுத்தீங்க கேட்கணும். நீங்கள் கேளுங்க, உங்கள் அப்பா தான் கூட்டிட்டு வந்தார், எதுக்கு நீங்கள் என்னை கூட்டிட்டு கேளுங்க. அது உங்களோட உரிமை. நான் என்ன செய்யணும், நான் என்ன கற்றுக்கணும் சரியா, என் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பாடு நீங்க கேள்வி. உங்க அப்பா தான் இயேசு உரிமையாளர்கள். நான் வந்து திரும்பி போகக்கூடாது. என்ன மட்டும் என் கூட மற்றவங்களும் வரணும்னு சொல்லி ஒரு வெறித்தனம் வழங்குதுன்னு நான் சொல்லுவது கத்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லாரும் கண்கலங்க. தேவன் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசி இருக்கிறோம். பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக இப்பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி உணர்வு. சாதாரணமான இடத்துல, மார்க்கெட்ல, தியேட்டர்ல, சரிங்களா, கிளாப்ல, ரெஸ்டாரண்ட், கடையில நம்ம உட்கார்ல தேவனுடைய மகிமையான சக்கினா பிரசன்னம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு எங்களை கொண்டு வந்த நோக்கம் என்ன? எதற்காக இந்த ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்தீங்க? தமிழ் திருச்சபை ஆராதனைக்கு எதுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே, அதனுடைய நோக்கம் என்ன? நிறைவேற்றிருக்காங்க. ஒப்பு கொடுக்கிறோம். வேற பிள்ளைகளை வழி நடத்துங்க, சத்தியத்திலே வழி நடத்துங்க, விடுதலை அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜீவிக்கிற பரமபிதாவே, எல்லாரும் திருச்சபையின் எழுப்புதலுக்கான ஜெபம், திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கான ஜெபம், நீங்கள் நானும் அதுக்கு அதிக
கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவஜனமே மறந்துடாதீங்க, நீங்க ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவர்களாக ஆண்டவர்களை இந்த பூமியில என்ன செய்யல, அல்லேலூயா, உற்பத்தி பண்ணல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. You are the very special product of God. நான் அப்படி பார்க்கிறேன். நீங்க ஒரு சாதாரணமான யாருக்கோ பிறந்தவங்க கிடையாதுங்க. நீங்க யாருக்கோ பிறந்தவங்க, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தினால வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, ராஜாதி ராஜனுக்கு, மறுபடியும் வரப்போகிற இயேசு ராஜா கர்த்தருக்கு பிறந்தவங்க. ஒரு அல்லேலூயா. விசேஷமானது. நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல கூட தேவனுடைய மகிமையான சக்கினா பிரசன்னத்தை உணர்வீங்க. ஏன்னா நீங்க அல்லேலூயா அசாதாரணமான தேவனுக்கு பிறந்தவங்க. அகோவுக்கு பிறந்தவர்களை காட்டிலும், மந்திரிமார்களுக்கு பிறந்தவர்களை காட்டிலும், பிரதமருக்கு பிறந்தவர்களை காட்டிலும் அதுக்கு மேலானவர் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிறந்தவர். இந்த உலகத்தை ஒரு கையில கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். நான் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஆமென். ஓ சந்தரா. இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் ஆண்டவர் சன்னிதானத்துக்கு ஜெபிக்க கொண்டு வந்திருக்கிறார். இன்று கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க மத்தியிலே செய்வோம். நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கிறீங்க என்று நான் அறியேன், எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளிலே நம்ம எல்லாரும் தேவ விசுவாசிக்கலாம். ஓ ஹalleluya. திருச்சபையின் எழுப்புதலும் வளர்ச்சிக்கும் வேண்டிய ஜெபம் ஹalleluya நம்ம செய்ய வந்திருக்கிறோம். முதலாவதாக தேவன் நம்மளுக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். கேட்கிறீங்களா? ஓ we have been given weapon of praying. தேவ ஆவியானவர் நம்மளுக்கு ஆயுதம், இந்த உலகத்திலே சிறந்த ஆயுதம் வந்து ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒரு ஹalleluya ஊழியம் தான். படிப்பு தேவையில்லை, அறிவு தேவையில்லை, திறமை தேவையில்லை, பேச்சு தேவையில்லை. ஆண்டவரிடத்துல பேசக்கூடியது. உங்களுக்கு படிக்க தெரியுதோ, எழுத தெரியுதோ, பேச தெரியுதோ, ஒன்றுமில்லை. இந்த ஊழியத்துக்கு, இந்த ஊழியம் ஜெபிக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை உருவாக்கும்படியாக, உள்ளாக்கும்படியாக, உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த ஜெப ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஓ இது சிறந்த ஆயுதம். உலகத்தில் இருக்கிற ஆயுதம் வந்து அடிக்கும், ஒழிக்கும், நாசனமாக்கும். ஆனால் இந்த ஜெப அல்லது ஜெபத்திற்கான நம்ம பெற்றுக்கொண்ட ஆயுதமானது வாழ வைக்கும், மனமாற்றத்தை கொண்டு வரும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா. ஆசர் சொன்னாரே வெளிவரும். யார் சொன்னா? ஆண்டவர். யாரை பத்தி சொன்னாரு? எபிரேயர் மொழியிலாக ஒரே ஒரு வார்த்தை தான், லாசரஸ் கம் அவுட். லாசரஸே வெளியே வா. செத்து போனோம். காது கேட்கிறது. 4 நாள் ஆச்சு செத்து போய். ஆண்டவர் பேசுறாரு, நம்ம செத்து போயிட்டோம், உயிரே இல்லை. கேட்காது. ஆனால் ஆண்டவர் பேசினாக்க உயிர் பெற்றீங்க. மரித்தவர்களை ஆண்டவர் உயிராக்க முடியும் அவருடைய வாய் வார்த்தையினாலே. அதனால தான் சொல்றேன், இது ஒரு பயங்கரமான ஆயுதம். செத்து போனவங்களை உயிராக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் உங்க கையில் இருக்கிற வேத வார்த்தை வசனமாக. ஓ சாந்தரா. வித்தியாசத்தை பார்க்கணுங்க. நம்ம வாழ்க்கை வித்தியாசத்தை பார்க்கணும். கண்ணீரை காண்கிறேன், கதறுகளை கேட்கிறேன். நன்றி கர்த்தாவே. அதிகாரத்தோடு ஜெபிக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் ஆயுதம் அளிக்கப்பட்டு இருக்கிறது, ஜெபத்திற்கான ஆயுதம். சரிங்களா? இந்த ஜெபத்தை நம்ம சாதாரணமாக என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. இந்த ஜெபத்தை நம்ம அதிகாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். கர்த்தரோட பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சாதாரணமாக நம்ம ஜெபிக்காம விசுவாசத்தோடு கூட சேர்த்து அதிகாரம் உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஓ சாந்தராலவரம். ஆமென் ஜீசஸ். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள் தேவஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற ஊழல்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர, அதாவது ஒரு அமைதிக்குள்ளாக கொண்டு வர, தேவஜனமே இந்த உலகம் பரிசுத்தமாக ஆவதற்கு உங்களுடைய ஆயுதம் நிறைந்த ஜெபம் அவசியமாக இருக்கிறது. உங்களை கொண்டுதான். ஆமென் ஜீசஸ். இந்த மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வர உங்களுக்கும் எனக்கும். இப்ப சகோதரன் ஜோச்சையாவுக்கு ஜெபிக்க போகிறது. அதிகாரத்தில் முன்னுக்கு வாங்க. வாசிங்க ஒருத்தவங்க முன்னுக்கு வாங்க. ஓ
அவர்களுக்காக ஜெபிக்க போறோம். உங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. 5வது அதிகாரம் 13வது வசனம் வாசித்து முன்னுக்கு வாங்க. இயேசு நாமம். யாக்கோபு 5:13, 14, 15. Can I have the latest? விஜய் வாங்க. உங்களில் ஒருவர் கொஞ்ச நேரம் இருக்குமா? ஆல்மோஸ்ட் ஐயா கமிட்டி மெம்பர்ஸ் விஜய் அண்ட் நீங்க வாங்கம்மா. ஐயாவுக்காக அவங்க இப்போ வாசிக்கணுமா? அப்படியே எழுதி வாசிங்க. அதிகாரத்தில் வாசிங்க. உங்களில் ஒருவர் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவர் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நீங்க வாசிச்சீங்கன்னா மறுபடியும் வேதத்தில் சொல்லுகிறது நம்ம செய்யறது. யாரா இருந்தாலும் மூப்பர்கள் அழைத்து மூப்பர்கள் அவங்க எல்லாம் விசுவாசிகள் ஆசாரர். சரிங்க. ஸோ ஐயாவுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஆண்டவர் சொன்னார், புட் யுவர் ஹேண்ட் ஓவர் ஹிம். நான் விசுவாசிக்கிறேன். வாங்க, புட் யுவர் ஹேண்ட் ஓவர் ஹிம். we are going to practice the power of God. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால வல்லமை நம்ம என்ன செய்ய இருக்கிறோம்? பயிற்சி பண்ண இருக்கிறோம். உங்களுக்கு அந்த ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறது எப்பதான் இதை செய்ய போறீங்க? என்னைக்கு செய்ய போறீங்க? இந்த நாள் கர்த்தர் அவருடைய வல்லமை அதிகாரத்தோட செயல்படும்படியாக. ஆமென் ஜீசஸ். நன்றி கர்த்தாவே. என்ன இருக்கிறது? இது வேதத்தின் அடிப்படையில் நம்ம சரி. இந்த என்ன வந்து அபிஷேகத்திற்கும் சரிங்களா? சாமுவேல் சவுலுக்கும் தாவீதுக்கும் அபிஷேகம் பண்ணனாரா இல்லையா? கொடுத்தாரா? என்ன விஷயம்? அதுதான் விஷயம். இது சுகத்துக்கும் நோய்க்கும் மற்றும் அபிஷேகத்துக்கும். விசுவாசிக்கிறவங்க இருந்தாலும் கையை இயேசுவின் நாமத்தினால. அதன் பிறகு நம்ம பவித்ராவுக்காக ஜெபம் பண்ணோம். ஓரியா ரக்கார அபார ஷாந்தார அக்கினியார் சபையார் உங்க கையை நேரம் நிறுத்துங்க. உங்க கையை நேரம் நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆண்டவர் சுகப்படுத்தாரே. அவர் சுகப்படுத்த நன்றி. அன்பரசு விக்கியம் குடும்பத்தினுடைய கலோபிக்க ராஜசிங்கம் அவரோட மனைவியுடைய கலோபிக்கணும். எங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் அதிகாரத்துடன் ஜெபிக்கிறோம். அதிகாரத்துடன் ஜெபிக்க இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு யாரால வரலாம். சங்கீதம் 91 தேவஜனமே இந்த வசனம் நம்மளுக்கு அதிகமாக தெரியும். அம்மாவா இல்லையா? சாந்தரால வரலாம். மறுபடியும் சொல்றேன், அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. ஆராதனை மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் தொடர்ந்து போகிற இடங்கள் எல்லாம், உட்கார இடங்கள் எல்லாம், சந்திக்கிறவங்க எல்லாரோடும் கூட நீங்க பேசி ஜெபம் பண்ணுங்க. ஐயா உட்காந்து வீட்டு முடியும் ஆண்டு சொல்றாங்க. நான் சொல்றேன், கேட்கிறீங்களா? நான் சும்மா நின்றுகிட்டு கதை விடுறேன். நான் போக சொல்லிட்டு ஐயா நல்லா இருப்பீங்க, கத்துக்கு சோசம் அப்படியே விட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு வரணும். அந்த பேர் அபிஷேகத்தோட விளைவு. as a result of anointed, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாம தானாவே வார்த்தை வரும். அந்த தைரியம் வந்துடும். அந்த வக்கை எடுத்து போறோம். அழகாக அப்படியே கூப்பிட்டு அழகாக அப்படியே பேச ஆண்டவர் முதல் எடுத்துருவார். அப்படியே பேச சொல்லுங்க. சேனங்களும் சரி, மனைக்காரங்களும் சரி, கை கொடுத்தவா அப்போ கபரமும் சேகம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. Tuhan akan berkat kamu, keluarga, oke, kamu punya kerja, soalnya ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இந்த அபிஷேகம் அவ்வளவு செய்யும். ஹalleluya. உங்களிடத்தில் இருக்கிற அந்த உயிருள்ள அபிஷேகம் இவ்வளவு செய்யும். நீங்க கஷ்டப்பட வேண்டாம். மணியாவது தொடர்ந்து ஹalleluya. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சிங்கத்தின் மேல ஒரு பாவை அப்படி வாசிக்கும். ஒரு அரக்கரால அவரால ஏன்னா வல்லமை உங்களுக்குள் இருக்கிறதுனால தூண்டிட்டு இருக்கும் பொழுது சோமையார சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் நம்மளிடத்துல தேவனுடைய அக்கினி அபிஷேகம் இருக்கிறதுனால
சத்தியவசனத்தை வாசிக்கும் பொழுது சாத்தான் துணிக்கான குண்டக்கான ஆதரவு வாழணும் சொரைக்க வீசிக்கிறது உலக நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிறந்தவன் ஏமே நீங்க சொல்லணும். சிங்கத்தின் மேல வீரன் பாம்பின் மேல நீங்க நடப்பீங்க. சிலே தமிழ் விசுவாசிகளே, தமிழ் சபையின் விசுவாசிகளே, ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் கம்பத்தில். சரிங்களா? அப்புறம் பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் பிளந்து போடுவீங்க. சொல்லணும். நான் அதெல்லாம் கிட்டவே போக மாட்டேன். வாசிக்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, அதோட அந்த வாசனத்தை விட்டுடும். கடவுளை அப்படியே ஒரு காரியத்தை செய்வதற்காக இந்த வசனம் உங்களுக்கு சொல்ற மெதிச்சு. உன் வீட்டு வாசல யாருமே படுத்திருக்காரு. உன் வீட்டுல உங்களுடைய வீட்டு வாசல வறுமையோ தரித்திரமோ நோயோ வியாதி வரக்கூடாது. மெதிச்சு போடு. உங்களால முடியாது, அது முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அரசாங்கம் கொடுக்கல. அம்மா படாங்க யாரு? அன்வார் இப்ராஹிம் அவரோட 1000 மடங்கு உயர்ந்தவர், சிறந்தவர், வல்லமையான தேவன் உங்களை வாழ வைக்கிறாரு தெரியுமா? உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு. சின்ன பிள்ளை நான் உனக்காக கொடுக்க நீ போடு, அவன் கூட நான் பேசுறேன். அவர் சொல்ற அவன் என்னிடத்துல வாஞ்சா இருக்கிறபடி அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கலத்திலே வைப்பனையா. அவன் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்து நாளிலே நாங்கள் சபையார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அல்லேலூயா அல்லேலூயா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு விடுதலை கொடுப்பார்கள். அடுத்ததான் ஆமென். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். மத்தேயுவிலே சரிங்களா? ஆண்டவர் 12 சீஷர்களை கொடுத்து 12 சீஷர்களை அழைத்து என்ன செய்யறாரு? அழைத்து அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். இது உங்களையும் அப்படிதான் செஞ்சிருக்கிறார். நீங்க உணர்றீங்களோ இல்லையோ? ஓகே, கடவுள் 12 சீஷர்கள் படிப்பு அறிவு இல்லாதவங்க. உங்களுக்கு தெரியுங்களா? டிசார்ட் never gone to school. படிப்பு அறிவு இல்லாதவங்க வேதம் சொல்லுகிறது. படிப்பு அறிவே இல்லையா, ஸ்கூலுக்கு போனதே தெரியல, ஏபிசிடி ஆனா ஈனா ஒண்ணுமே தெரியாம படிப்பே அறியாதவர் அவங்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி என்ன செய்வாரு? போங்க என்னோட நாமத்தினாலே நீ என்ன செய்யுங்க? அதிகாரத்துடன் ஒளிஞ்சு செய்யுங்க, பேய் பிசாசியை விரட்டுங்க. சரிங்களா? மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை சரிங்களா? அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை 12 சீஷர்களை அழைத்து நீங்க சீஷர்கள் மறந்துடாதீங்க, நான் என்ன தரமா செய்ய இருக்கிறேன், நீங்க இதுக்குள்ள வரணும். எதுக்குள்ள வரணும்? வசனம். நீங்க தான் அந்த சீஷர்கள். அப்படியே பார்த்துட்டு போவாங்க. நானும் தான் அந்த மாதிரி நீங்க என்ன செய்ய உள்ளுக்கு வாங்க. போன வெள்ளிக்கிழமை அதுக்கு போன வெள்ளிக்கிழமை இந்த சிலுவை தூக்கிட்டு போனாங்களா? கொஞ்சம் சொல்ல பொறுமையா இருக்கா? எதுக்கு நீங்க தூக்கிட்டு போகணும்? வேடிக்கை பார்த்துட்டு மற்றவங்க என்ன செய்யறாங்க? அவரு ஜெபி சொன்னாங்க, நீங்களும் இயேசுவோட பாடுகளோடு என்ன செய்யணும்? யாருமே பேசக்கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு தெய்வீகமான ஒரு உறவு உறுதிப்படுத்துவதற்கு நம்ம நிறைய படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இயேசு சிலுவை தூக்கி கொண்டு அடி வாங்குறது சரிங்களா? ரத்தம் அவர் உடம்புல இருந்து பீதிக்கிட்டு வர்றது மனது. ஆனா நம்ம அவரோட கூட பாடுகிறது, ஐயோ எனக்காக இது பண்ணாரு, ஐயோ எனக்காக வலிக்குது, எனக்கு வேதனையா இருக்கிறது. சிலுவை தோல் மேல் சுமந்து கொண்டு நடக்கும் போது ஒவ்வொரு அடியை கால் முடிக்க வைக்கும் போது ஐயோ 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 கதறுகிறதே இந்த கொல்கத்தா மலை என்று சொல்லி நீங்களும் அப்படியாக இயேசுவோடு கூட கதறி சரிங்களா அந்த பாடுகளை அனுபவித்து நடக்கணும். சரி, அதான் சொல்லுவோம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அதிகாரம் இருக்கிறார். அப்பொழுதுதான் தம்முடைய 12 சீஷர்களை தமிழகத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை தோற்றுவோம். நீங்க தோற்றுவீங்க, நான் அதுக்கு வர வேண்டாம். நீங்க தோற்றுங்க, நீங்க பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சந்தாரா வரலாம் கேட்கிறீங்களா? உங்களை கொண்டு ஏன் பெய்ய ஓட மாட்டானா? ஓடுவான் இயேசு நாமத்தினால. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வெடிக்கால 2 மணிக்கு எங்க உங்களுக்கு
பிசாசு பிடிச்சிருக்கு. நான் காலையில் எழுந்து சரிங்க ஒரு கம்பத்தில் உட்காந்து இருக்கிறோம், இல்லை ஒரு கம்பத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம் வாலிபர்களாக. என்ன சொல்லுவாங்க, பேச்சுலர்ஸ். அப்போ வராங்க அம்மாவுக்கு சுத்தம் சரியான பணக்காரங்க, சரியான வசதி. அவங்களுக்கு வடிகாலில் எழுந்து நாங்கள் தான் இருப்போம். இந்த அம்மாவுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கான விடுதலை கொடுக்கு. ஆண்டவர் அன்றைக்கு விடுதலை கொடுத்தாரு இந்த அம்மாவுக்கு. இனிமேல் நிறைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கர்த்தருடைய கிருபையினால செஞ்சிருக்கிறேன் நிறைய. சரி, மியான்மர்லையும் சரி, மலேசியாவிலும் சரி. ஒருத்தர் சிகரெட் கூடியது கத்தி எடுத்துக்குவாங்க, கத்தி மேலே நிற்கப்படுறேன். கேட்டு உங்களுக்கு தெரியுங்களா, நான் நெருப்பு நடக்க போகிறேன், நெருப்பு கூட்டு கத்தி. உங்களுக்கு தெரியல சார், பார்த்து நான் இன்னும் கொண்டு வந்துருந்தேன். கத்தியில் வச்சுட்டு கத்தியில் நிற்பாங்க. சரி, பத்திரிக்கை ஆனால் போராட்டமாக இருக்கும். இந்த விடுதலை கொடுக்கும் ஊழியம் வந்து ரொம்ப ஆயத்தமாக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மளுக்கு வெற்றி உண்டு. சரிங்களா? இப்போ ஆண்டு சொல்றாரு, பாபம் எதிர்த்து நீ நாட உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். பிசாசுகளை என்னுடைய நாமத்தினாலே நீ விரட்ட ஒழிக்க முடியும். நான் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன், அபிஷேகத்தை நான் கொடுக்கிறேன். நான் தாராளமாக நம்ம சாபாப்புதான் ஒரு அற்புதம் நடக்குது. இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, இங்கே ஆராதனை நல்லா இருக்கிறது, இங்கே ஒற்றுமை இருக்கிறது. எனக்கு ரொம்ப வாசனையா இருக்கிறது, வளர்ந்து. அப்போ நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தணும்? நம்மளுடைய ஜபத்தில் தொடர்ந்து அபிஷேகமும் அதிகாரமும் இருந்து வளரத்தக்க நான் எப்படி என்ன ஆயத்தப்படுத்தணும்? சரி, கட்டி கடித்து கொள்ளணும். எதை கட்டி கடித்து கொள்ளணும்? விட வேண்டவைகளை விடணும். சரிங்க, இயேசுவோட நாமத்தாலே பிசாசானவனை கட்டி கடிந்து என்ன செய்ய அப்புறப்படுத்துகிற வெளியப்போ சொல்லுங்க. நாற்பதாம் வெளிப்போ வெளிப்போ அப்படிதான் பேசு. உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. நாங்கள் தேவனோட பிள்ளைகள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். வியாதி அடிக்கடிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிப்போ இயேசுவின் நாமத்தால தண்ணி இருக்குது. அதான் நான் சின்னத்தை சொல்லுவேன். நான் போனால் அப்படி சுற்றி இருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க. எல்லாம் கையை ஏசு நாமத்தில் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ மனதாது, எந்த தீண்டும் தீண்டாது. அப்புறம் பாடுங்க சொன்னீங்க தானே, ஏசு ரத்தம் யார் மேல? அப்படியே பயந்துகிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஏசு ரத்தம் மேலே அது சாத்தா சிலுவையில் பாவிக்காங்க. அதுக்கு சரிங்களா? சாத்தா கேட்டானா இங்க மாட்டான், ஓடியும். குசுல பதுங்கி இருக்கிறானா, இங்க பெட்டிக்கிற பதுங்கி இருக்குன்னா வெளிவாங்க, வெளிவாங்க. நீங்க அவங்க சொல்லுங்க, வெளிவாங்க, நாங்க குடும்பம் பிரச்சனை அப்படியே பேசுறீங்க. அதிகாரத்தோடு உங்களுக்கு ஆண்டவர் நாளில் அபிஷேகம் கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், இயேசு நாமம். இனிமேல் நீங்க விசேஷமான ஊழியக்காராக இந்த மலேசியா மண்டலே, இந்த சிஆர்ஏ தமிழ் திருச்சபையிலே கர்த்தர் உங்களை எழுப்புகிறவராக இருக்கணும். சரிங்களா? ஆனால் நம்மளுக்குள்ளாக என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும். ஆமாவா இல்லையா? நம்மளுக்குள்ளாக எந்த விதமான கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, ஒற்றுமை. பாருங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகல பொதுவாய் வைத்து. இப்ப வெறுப்புக்கு எதிர்ப்பு என்னது? ஒற்றுமை. ஒற்றுமைக்கு எதிர்ப்பு வெறுப்பு வேண்டாம். வெறுப்பு வேண்டாம். எங்களுடைய சபை ஜபம் வல்லமையாக இருக்கணும். வாழைக்காலம் சகோதரிமார்கள் போடுறாங்க, எவ்வளவு அருமையா இருக்கிறது. நம்மளுக்குள் மனசாபம், வெறுப்புள்ள, கசப்புள்ள, பகையுள்ள, அதெல்லாம் இயேசு நாமத்துல கட்டி கடிந்து கொள்ளணும். அப்பதான் ஒரு ஜபத்துல வளர்ந்து பார்க்கலாம். ஒரு ஜபத்துல 30, 60, 100 மகை கட்டிய பார்க்கலாங்க. வெளியே போ நீங்க சொல்லணும். யார்கிட்ட பார்த்து சொல்லணும்? கேள்வி, யார் உங்களுக்கு ஜபத்துக்கு தடையா இருக்கிறாங்க? வெறுப்பு. அதை மிரட்டிட்டு உள்ளுக்கு கொண்டு வாங்க. யாரை உள்ளுக்கு கொண்டு வரணும்? ஒற்றுமை. அப்ப நீங்க பாருங்க, ஜபத்துக்கு வர
உங்களோட வாயில வருகிற வார்த்தை நான் உங்களுக்கே தெரியாது, ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும், வளமையா இருக்கும். தொடர்ந்து அடுத்ததாக கசப்பு. யாரு பொதுவாக கசப்பா சாப்பிடுவாங்க? யார்? நோய்பட்டவங்க, எறும்பல் சளி நிறைய இருக்கும். கசப்பா இருந்தாதான் நம்மளோடத்துல இருக்கிற அந்த வியாதி நோய் போகும். வியாதிப்பட்டவங்க தான் வேண்டாம் அந்த கசப்பு. வெற்றி அடிங்க. உங்களுடைய ஜப குழுவுல நம்முடைய திருச்சாவையில கசப்ப வேண்டாம். யாரு மேல கசப்பா இருக்காது, வேண்டாங்க. அது நம்மளுக்கு மனம் ரொம்ப கஷ்டப்படுத்துங்க, நிம்மதியை எடுத்துருங்க. சரி, அதை உடைச்சிடும். இருக்கிற உறவு அந்த கசப்பு. யார் மேல கசப்பா இருக்கிறவங்க கேள்வி திருங்காது. உமால கசப்பா இருக்கிறவங்க நான் சொல் உண்மையை சொல்லுங்க, இல்லை அவசரப்படாது, இல்லை தானே. ஒரு சந்தோஷம் அவர் இடத்துல எல்லாம் பார்க்கலாம். பாவம் நம்ம சுந்தராஜ் ஐயா, ஜார்ஜ் ஐயாவும் நம்ம பிரேசா கற்றுக்கு எவ்வளோ சந்தோஷம். கசப்புல எனக்கு அப்போ நான் பழக்கத்தில் கேட்க வச்சு பிரேஸ் வந்துச்சு. சரி, நம்ம மனசு சுத்தமா இருக்குங்க, சுத்தமா இருக்கு. அந்த வாடையை நம்ம தெரியும். எட்டு பார்க்கும்போது விஜயோட மனசுக்கு அந்த வாடை மணக்குது. உங்க உடம்புல நீங்க போட்டு இருக்கிற சென்று இருக்கிற அதை விட உடம்புல இருக்கிற எதிர்ப்பு அன்பு, சொந்தம், அன்பு. சரிங்க, உலக நான் சொல்லுகிறது நம்ம கிட்ட போகும்பொழுதே தெரியும். ஒரு மாதிரியான நாத்தவாடனாக்க கசப்பு, மணக்கிறவர்னாக்க அன்பு. ஏன் நான் அதை சொல்றது தெரியுங்களா? நம்மளுடைய சிஐ தமிழ் திருச்சிகளை வளர்வதற்கு கசப்பு, அப்புறம் வெறுப்பு எடுத்து போட்டு மன்னிப்பு. ஓகே, அடுத்தது என்ன? நான் வசனத்துல வாசித்தா ரொம்ப லேட்டேன். சரிங்க, நிச்சயமா அதான் கசப்புக்கு வந்து எதிர்ப்பது வந்து அன்பு. அப்ப நம்ம அன்பா இருக்கணும். அன்பை நீடிய சாதனம். அன்பனுடைய வேலை என்ன? அன்பு என்னென்ன செய்யும்? இது யாருடைய குணாதிசயம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம். அவர் பேசினது மாத்திரமல்ல, பேசினதை அதிகமாக வாழ்ந்துட்டு போனாரு. நீங்க எல்லாரும் நான் வாழ்ந்த மாதிரி நீங்களும் வாங்க. அப்ப நீங்க பார்ப்பீங்க என்னுடைய சித்தம் இந்த வாழ்க்கையில நடப்பேறது. ஓகே, அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை நான் வாசித்தேன். கல்யாணத்துக்குமா இது வாசிப்பாங்க. சரிங்களா? கசப்புக்கு ஒரு அடி வந்து அன்பு தான். சரிங்களா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்னல்ல உடனே. ஏன் நீங்க பொறாம இருக்கிறீங்க? ஓ கவிதா உற்சாகமாக நடத்தினாங்க, ஆசீர்வதிங்க, உற்சாகப்படுத்தி சரி நல்லா நடத்துனீங்க, பார்க்க அது மாதிரி வெட்டிட்டு போறது. ஏன்னா போறாங்க. ஆனா அது பொறாம இருக்கக்கூடாது. நீ சொல்ற, நீ நேசிக்கிற, அன்பு கூடுற, ஜபத்துக்குலாம் வர, ஆனா உன் வாழ்க்கையில பொறாம இருக்கிறது வேண்டாம். வெற்றி அடையும் வீட்டுல இருந்து உன் வாழ்க்கையில இருந்து வெற்றி எல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு ஆவிக்கிற வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது. அப்புறம் என்னமா இருக்கிறது? பொறாமைகள்ல என்ன சொல்லுவாங்க? புகழாது, பெருமை பாராட்டாது. நேற்று அந்த பிரசங்க ஊர்ல அவர் தான் சொன்னாரு, பெருமை நாங்க எப்படி தான் அவங்களுக்கு வரணும், அடையாளம் எது சொன்னாங்க கோச்சுக்கணும். சரிங்களா? தாழ்மை கிடையாது. பெரிய அப்படி சொல்றாரு. நான் ஒரு மக்களுக்கு நான் சொன்னேன், ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாரு. நான் வந்து பிரச்சனைக்காரன்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் இல்லாத போடாத சொல்றாரு. அதுக்கு சொல்றாங்க, ஆயத்தத்தோட வாங்க, ஜெபத்தோட வாங்க, அதிலே ஆண்டவர் பயன்படுத்துவாரு. வாசிக்காலுமே சொல்லலாம், துவாச்சிக்காலுமே சொல்லலாம். கேளு, சொன்னதை கேட்டதை ஆண்டவரத்தில் சொல்லுங்க. ஆமாட்டவர், நான் என்ன ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த நாள் ஊழியம் எனக்கு நம்பி கொடுத்திருக்கிறீங்க. அதை நான் வந்து என்ன செய்யக்கூடாது, அல்லது கெடுக்க கூடாது, அதை என்ன சொல்ல சொல்லக்கூடாது. ஏமே அழகியா ஒரு காலம் அதை என்ன செய்யாது, ஓடியாது. அன்பு எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையும் அது மாறாது, அது ஒழியாது, அது மறையாது. அது அகாப்பியா தேவனுடைய அன்புதான் இந்த நாளில் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததுமா சி, இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணும்னாக்கா, நம்மளுடைய ஜபத்திலே அதிகாரமும் ஜபத்திலே கனி கொடுப்பதற்காக. ஓ சங்கரா, என்ன அடுத்தது வசிக்கிறோம். என்னிடத்துல இருக்குது மன்னிப்பு மன்னிங்க. இன்னும் மன்னிக்காம இருக்கிறாங்க. நம்ம ஒரு சிலவங்க கை கொடுக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஆனால் உள்ளத்துல அவங்களுக்கு
இன்னும் போராட்டமாக தான் இருக்கு. வேண்டாங்க, விட்டுடுங்க. எனக்கு அடிக்கடிக்கு ஒரு சம்பவம் வருங்க. ஜேபியில் அம்மா சொன்ன மாதிரி ஜேபியில் 2003 வருஷத்துல எனக்கு ரொம்ப வேண்டியவங்க 2 சபை மக்கள் தான். அந்த குடும்பத்தில் ஒரு சிறிய பிரச்சனை, பேச்சுவார்த்தை, அக்கா தங்கச்சிக்கு பேசிக்க மாட்டாங்க, அம்மாவும் பேசிக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போது மாப்பிள்ளை சிங்கப்பூர் இருக்காரு. அப்போ அவங்க ரொம்ப மனம் நொந்து போயிட்டாங்க. என்ன அம்மாவும் பேச மாட்டாங்க, கூட பிறந்த தங்கச்சி பேச மாட்டாங்க, நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு மருந்து கொடுத்துட்டாங்க. விஷயம் நாங்கள் அழைக்க ஆராதனைக்கு போயிருக்கோம். நான் அவங்களுடைய ஆவிக்குரிய தங்கப்பம் பாருங்க, கூப்பிடுங்க பாஸ்டர், கூப்பிடுங்க மகளை, கூப்பிடுங்க பாஸ்டர், எங்க கூப்பிடுங்க. ஏன் சொல்லுங்க, மன்னிக்க முடியும். சரியா, அவளை மன்னிக்காம விட்டுட்டாங்க, அப்படியே பழைய வாங்கிட்டாங்க. அது இருக்கக்கூடாது. அப்போ அடங்காத நான் போறேன், அந்த சடலம் வைக்கிறத உடம்புக்கு கொண்டுகிட்டு போறாங்க கல்லறைக்கு. அப்போ அம்மா இறந்து போன அந்த பிள்ளையோட அம்மா கூட பிறந்த தங்கச்செல்லாம், அக்கா மன்னிக்காமலே போயிட்டீங்களா, அக்கா எங்களை மன்னிக்காமலே போயிட்டீங்களே, நான் உங்க இடத்துல பேசாம விட்டுட்டுமே. கதிரை அப்படின்னா மன்னிக்காததுனால அதனுடைய மன்னிச்சிருந்தாங்க, ஒன்று சேர்ந்து இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால உங்க வாழ்க்கையில் அப்படி யாராவது இன்னும் மன்னிக்காம இருக்கிறீங்களா, முதல்ல அந்த கடனை நீங்க என்ன செய்யுங்க, அடைச்சிருங்க. கசப்பா இருக்காதீங்க, வெறுப்பா இருக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைய கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போயிருப்பாங்க, வாக்கு கொடுத்திருக்கிறாங்க, வாக்கு நிறைவேற்றல. எங்கிட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான காசு பணம் வாங்கி இருக்கிறாங்க, இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஆண்டவரை நீங்க கொடுத்தீங்க, அது உங்களுடைய காசு, அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கட்டும், இல்லாட்டி நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரிங்க நம்ப மாட்டேன். உண்மையான சொல்றேன், ஒரு 5000 வெள்ளி வாங்கியிருக்கிறாங்க படிப்புக்கு, விசுவாசம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க எனக்கு கசப்பு வெறுப்பு இல்லை, அதிக சந்தோஷமா இருக்கு. மலையில ஒரு தமிழ் மொழி இருக்குது, தமிழ் மொழி கூட மலையில ஒரு ஏன்னா பழமொழி இருக்குதுல்ல, நசி சுடா போப்போ திடமொழி மொக்குவான் லைன் சோறாக முடியாது. சோறு கஞ்சி ஆயிடுச்சுனாக்கா அது மறுபடியும் என்ன செய்யாது, சோறாக முடியாது. ஆனால் சோறு கஞ்சா, கஞ்சா ஆயிடுச்ச பிறகு இட்ஸ் டூ லேட், அது இறந்து போச்சு. இனிமேல் நீங்க எதுவுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. உயிராக இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும், மன்னிச்சிருங்க. நீங்க கணவர் மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க 10 தலைமுறை குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க இந்த நபரை மன்னித்திருந்தாங்க. நம்மளுடைய ஜெப வாழ்க்கைக்கு அதிகாரம் அபிஷேகம் நிலத்திருக்குனாக்கா நீங்க கண்டிப்பா மன்னிக்கணும். கசப்பு வெறுப்படி எப்படிங்க நம்ம தமிழ் சேர்த்து வளரும், நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் நேற்று ஆனால் பகிர்ந்து கொண்டாரு, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்க கஷ்டம். அவர் பண்ணினது ஒருபோது மன்னிக்கவே முடியாது. நான் இருந்தாலும் ஆண்டவரோட கட்டளைக்கு நான் கீழ்படுகிறேன், மன்னித்து அவங்களை ஆண்டோட கையில ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க கணவனாக சரிங்களா இருங்க. நான் இந்த 2 பிரிவாக சரிங்க, ஒரு 9:40 20 நன்றி கர்த்தாவே. மன்னிக்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தேசு அதுக்காக தானே இந்த உலகத்துக்கு வந்தாரு. உலகம் நான் சொல்லுறது 66 புஸ்தகம் என்ன தெரியுமா, உண்மையிலே சொல்லுறது ஒரே ஒரு செய்தி. உங்களுடைய கையில இருக்கிற 66 புஸ்தகம் ஒரே ஒரு செய்தி தான். அவர் இறங்கி வந்தார், பரத்திலிருந்து இறங்கி வந்தார், விழுந்து போன மனித குலத்தை மறுபடியும் மீட்டு கொள்ள இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டார். ஒரு ஆளுநர் நான் சொல்லுகிறேன். அப்படின்னா உடைந்த உறவை இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக நடுவராக இருந்து சரிங்களா ஒப்புரவாக ரீகான்சிலேஷன் மன்னிச்சுட்டாரு. பிதாவானவருடைய சரிங்களா உறவும் பொதுமக்கள் உலகத்தாரோட உறவும் ஒன்று சேர்த்த இயேசு கிறிஸ்து நடுவராக சிலுவையில் என்ன செஞ்சாரு, ரத்தம் சிந்தி தொடரமாக மரித்தாரு. ஒரு செய்தி பிதாவானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாக உங்களும் என்னை மன்னித்தது போல நம்ம மற்றவங்களை என்ன செய்யணும், மன்னிக்கணும். செய்யுங்க முதல்ல. கொலோசியர் 3:13 ஒருவர்
குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். வாயில சொன்னா பத்தாது, மறுபடியும் அவங்களிடத்துல கை கொடுத்து பேசணும், பழகணும், நட்பு கொள்ளணும். அவங்க சமைச்ச சாப்பாடை நீங்க சாப்பிடணும். விலகை ஒதுக்க கூடாது, வேண்டாம்னு சொல்லக்கூடாது, எங்கேயோ போய் தனியா உட்கார கூடாது. கர்த்தரை நோக்கி உங்களிடத்துல இந்த பிரச்சனை இருக்கிறது, விஷயத்துக்காக எப்படி வராது. இந்த சபை வளர்ச்சி அடையும். இந்த சபையினுடைய ஊழியம் எல்லைகள் பெறுகிறது. இந்த சபைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என்னால் இந்த சபை ஊழியம் வளர்ச்சப்படக்கூடாது. இந்த சபை அல்லேலூயா ஆமென் ஆத்மா அவங்க இந்த சர்ச்சில் இருக்கிறாங்களா, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அவங்க இருக்கு, நான் காதில் கேட்டுருக்கிறேன். அதான் நான் சொன்னேன். அவங்க இந்த சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த சர்ச்சுக்கு அந்த மாதிரி பேரெல்லாம் இந்த பாஸ்டர் இருக்கிற இந்த மாசுபொருமனை இருக்கிற வரைக்கும் நான் இந்த சர்ச்சுக்கு வரேன். அதனால நான் யாரையும் பகைச்சேன். சபை ஊழிய வளர்ச்சி அடைவதற்கு, இந்த சபை ஒற்றுமையாக இருக்கிறதற்கு நான் தடையா இருக்கேன். மன திருமணம் எனக்கு பிரச்சனை இருக்கிறதா விஜயன் எனக்கு கூப்பிட்டு அவரை நான் பேசணும். ஐயா பேசணும் நீ எவ்வளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்களோ நீங்க மட்டுமல்ல, உங்க சுற்றிலும் இருக்கிறவர்களாக நீங்க வாழ வைக்கிறீங்க. மறந்துடாதீங்க, உங்க மூலமாக மற்றவர்களையும் நீங்க வாழ வைக்கிறீங்க. எதனால? மன்னித்து மறந்து விட்டு மறுபடியும் அவங்களோடு கூட சேர்ந்து ஐக்கியம் கொள்றீங்கள. இந்த உலகத்துல இதை விட வேற எந்த ஒரு பெரிய அற்புதம் இல்லை. அல்லேலூயா வணங்கி நான் சொல்லுகிறது இதுதாங்க பெரிய அற்புதம். மன்னித்து மறந்து மறுபடியும் உடைந்த உறவை நீங்க இந்த மன்னிக்கிறது மூலமாக கற்றுக்கினால சபை வளரும். ஆள் வருவாங்க, தாயம்மா வந்து இருக்கிறாங்க, அவங்க ஒரு அம்மாவை விட்டு வருவாங்க. அம்மா தானம்மா அழுகு, அவங்க சந்தோஷம். எல்லாரும் பார்க்குறீங்க, பேசுறீங்க, கை கொடுக்குறீங்க. ஒரு சபை எனக்கு நல்லா வரவேற்கிறாங்க, எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நல்லா ஐக்கியம் போடுறாங்க. அடுத்த சந்தோஷம். இந்த மாதிரி தான் அது மேலே கசப்பு வெறுப்பு பகை இருக்கிறதில்ல. மன்னிச்சு நம்ம எல்லாரும் ஒரு அன்பாக ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்துக்கு நம்மெல்லாம் ஒரே சரீரமாக இருக்கும். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி கர்த்தாவே. அடுத்த வாரம் நான் தொடருவேன். நிச்சயமாக ஆண்டவர், நிச்சயமாக நான் சொல்றேன், நான் தொடர விடாது. அடுத்த வாரம் நான் யாராவது கூட்டிட்டு போறேன். 36 நாள் இருக்குது. இப்ப பாருங்க, 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசம் பாதிக்கு நான் வந்துட்டு என்னால ஒருத்தர் கூட கொண்டு வர முடியும். ஒருவேளை நான் யாரும் மன்னிக்காம இருக்கிறேன். ஒரு சில பேர் கஷ்டமா இருக்கு. என் கூட பிறந்த தாய்ச்சிக்கிட்ட பேசாம இருக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை கோபமா இருக்கிறேன். அதனால ஆண்டவர் இந்த சபைக்கு ஆத்மா கொண்டு வராம இருக்கலாம். எவ்வளவு கிடைச்சாலும் வரமாட்டாங்க. எழுப்புதை என்னிடத்துல இருந்து வரும். நான் மனமாறணும், நான் திருந்தேன். நன்றி ஆண்டவர். இதுவரைக்கும் எங்களோட இருந்து இடப்பட்டு பேசினதற்காக சீக்கிரமா வருவேன் என்று சொல்லி இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற பரமபிதாவே. ஆமென் ஆமென். அடுத்த வாரத்தில் இந்த சமாதானம் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் நிச்சயமாக